ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரித்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் வியப்பாக இருக்கிறது. அமித்ஷா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதுவரையில் காத்திருக்கலாம் என்று மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது ஏற்புடையதல்ல. அமித்ஷாவின் பேச்சை நம்ப முடியாது. ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதர் தான் நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். நாடாளுமன்றம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி கூடி நேற்றோடு முடிவடைந்திருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 9 கோடி ரூபாய் செலவாகிறது நாடாளுமன்ற கூட்டம் நடப்பதற்கு. ஆனால் டெல்லியில் நடைபெற்ற மாணவர்கள், இளைஞர்கள் மீது கொடூரமான முறையில் நடைபெற்ற அந்த தாக்குதலை, வன்முறையை, அது குறித்து உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்பதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதன் காரணமாகவே நாடாளுமன்றம் முடங்கி போய்விட்டது, முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது. முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க கூட முடியாத ஒரு அவலமான, ஒரு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அமித்ஷாவும் மோடியும் தான் காரணம் என்பது நாடறியும் உலகறியும். ஆகவே அமித்ஷா கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூறியிருப்பது, வேறு சில கட்சிகள் கூறியிருப்பதை ஏற்க இயலாது. 850 என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நேற்று முதலீட்டு மாநாடு நடந்திருக்கு. நேற்று தமிழ்நாடு அரசு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மீடியாக்கள் புறக்கணிப்பு வச்சிருக்காங்க. அது திமுக எதிர்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று நடந்திருக்கிறது. அதில் பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அதை வரவேற்கிறோம். அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டது, முந்தைய ஆட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது, எது திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, புதிதாக எது ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். இது போன்ற மாநாடுகளில் செய்தியாளர்களை அனுமதிக்க கூடாது என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்தியாளர்களை அனுமதிக்க வேண்டும். கோவையில கடந்த 11 நாட்கள் அடுத்தடுத்து 4 கொலைகள் கொடூரமான முறையில் நடந்திருக்கு. போதைப் பொருள் முக்கியமான ஒரு காரணமா இருக்கலாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அரசு அதை மறுக்குது. மாணவர் பேர் என்ன? அமுதன் என்கிற மாணவர் வன்முறையால் உயிர் பறிக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்து அவர்களது பெற்றோர்கள் போதைப் பொருளை காண்பித்து கொடுத்த காரணத்தினால்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். சட்டமன்றத்திலும் அது குறித்து நேற்று முன்தினம் எதிர்கட்சி தலைவர் விவாதத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். 17ஆம் தேதி அது குறித்து விவாதிக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது இங்கே நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னாக அது எங்கிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். குஜராத்தில் இருந்து தான் வருகிறது என்று சொல்கிறார்கள். குஜராத் துறைமுகத்தில் இருந்து தான் நாடு முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அது குறித்து முதலில் நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம், அதை சோதிக்க வேண்டாம். அம்பை நோய்வதற்கு பதிலாக அம்பை எய்துவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். ஏன்னா அது வர்றது, போதைப்பொருள் வருவது விமானத்தில் வருகிறது, ரயிலில் கொண்டு வருகிறார்கள். வட மாநிலங்களில் தான் இங்கே பெருமளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆக எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை விசாரித்து உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து தடுத்தால் இங்கு பெருமளவுக்கு இருக்காது என்று கருதுகிறோம். எங்கிருந்து அது புறப்பட்டு வருகிறதோ அது புறப்பட்ட இடத்திலேயே தடுக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு உண்டு, மாநில அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு உண்டு. ஏன்னா குஜராத் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டில் இல்லை. குஜராத்தில் யார் ஆட்சி நடத்துறாங்கிறது தெரியும். அந்த துறைமுகத்தில் இருந்துதான் பெருமளவுக்கு நாடு முழுவதும் செல்கிறது என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆகவே தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 4 கொலை இல்லை, ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இறுதியா ஒண்ணுங்க, உயர்கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் அப்படின்ட்டு தனித்தனியா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சில காலேஜஸ்ல ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஒரு சில காலேஜ் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முற்றிலுமா அசைவ இது தடுத்து கொடுக்கல.
கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கொடுக்காம இருக்காங்க, ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இது சம்பந்தமா அரசுகிட்ட ஒரு தனி பாலிசியே இல்ல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்னங்க? மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு நம்முடைய நாடு. அது கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, மதத்திற்கு அங்கே வேலை இல்லை, ஜாதிக்கு வேலை இல்லை. இன்றைக்கு ஊடகங்கள், பத்திரிகை, செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், ராஜ்யசபாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், நாடறிந்த தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய கார்கே, அவர் ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவர் பொதுக்கூட்டம் பேசி முடித்த உடனேயே அவர் நின்று பேசிய மேடை சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஏறி பேசினதுனால தீட்டாகிவிட்டது என்று ஹோமம் பண்ணி சுத்தம் செய்ததாக அவரே நாடாளுமன்றத்தில் பேசி நட்டா அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ராஜ்யசபா தலைவரும் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய பாவச் செயல் என்று கூறியிருக்கிறார். ஆகவே அது கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, அது சாப்பாட்டு முறையில் ஆனாலும் சரி, அல்லது பழகிற முறையானாலும் சரி, எதுவானாலும் சரி, மதம் என்பது இருக்கக்கூடாது. அதற்கான முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பதை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய ஊதியம் என்பது, வருமானம் என்பது இருந்த நிலையிலே இருக்கிறது. மாறாக விலைவாசி அதிகரித்த திட்டங்களை குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்றைக்கு அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை, குறிப்பாக மக்கள் பிரச்சனைகளுக்கு மிக கடுமையான பிரச்சனையாக இருப்பது என்பது விலைவாசி உயர்வு என்பது ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரிசி உட்பட அனைத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலைகளும் உயர்ந்திருக்கிறது. சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்கள் வாழ முடியாத ஒரு கடும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. இவைகளை கட்டுப்படுத்துவதற்கும் பொது விநியோக முறையில் அனைத்து அத்தியாவசிய பண்டங்களையும் மக்களுக்கு எளிதான முறையில் கிடைக்க செய்ய உறுதியான நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். இப்படி விலைவாசி உயர்வு கடும் நெருக்கடி மிக்க சூழலில் சிறு குறு தொழில்களுக்கான அந்த மின் இணைப்புக்கான டெபாசிட் கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு இருக்குமேயானால் அதை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் கடும் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையின் காரணமாக, மழை பெய்யாதன் காரணமாக, வெயில் அதிகரித்திருப்பதன் காரணமாக கடுமையான குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை எங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவைகளை போர்க்கால அடிப்படையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கோவையை பொறுத்தமட்டில் வாண்டி புன்னம்பலார் திட்டம் நீண்டகால ஒரு கனவு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குள்ள நடவடிக்கையை, முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாநகரம் ஒரு பெரிய நகரம், தொழில் நகரம், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய நகரம், போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரமாக இருக்கிறது. இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்றிய அரசாங்கம் போதுமான அளவிற்கு மக்கள் தொகை இல்லை என்று ஒரு காரணத்தை கூறி அதற்கு அனுமதி வழங்காது என்பது உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது. இதைவிட குறைவான மக்கள் தொகை உள்ள வடமாநில நகரங்களில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வேண்டுமென்றே தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இது ஒரு நடவடிக்கையாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணித்திருப்பது ஏற்கக்கூடியதல்ல. அது மீண்டும் செயல்படுத்துவதற்குள்ள முயற்சியை மாநில அரசும் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசு அதற்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றிய அரசு கடந்த 12 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு மக்கள் விரோத கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. குறிப்பாக நமது நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள். அவர்களுடைய பிரச்சனை என்பது ஒரு நீண்ட நெடுங்கால மிக கடுமையான பிரச்சனை. அதன் காரணமாக தற்கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாடறியும், உலகம் நன்கறியும். விவசாய விளைபொருளுக்கான விலை நிர்ணய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிறார்கள்.
போராட்ட களத்திலேயே ஒன்றிய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்தது இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த தேர்வின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஒன்றும் ரகசியம் அல்ல. அனிதா தொடங்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகிறோம். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்காவது அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். சட்டமன்றத்திலும் இதற்குரிய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். சென்ற திமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் அது குறித்து எந்த கவனமும் செலுத்தாத நிலையில் உச்சநீதிமன்றம் சென்று வழக்காடி அதற்கு பிறகு அது குடியரசுத் தலைவருக்கு சென்றிருக்கிறது. சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. குடியரசுத் தலைவர் அதை ஏற்கிறாரா, மறுக்கிறாரா, நிராகரிக்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, தெரியவில்லை. இப்பொழுது மீண்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் சட்டமன்ற தீர்மானங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டாம், 543ஐ 850ஆக உயர்த்த வேண்டும் என்பதில் ஒன்றிய அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் இதற்காக கொண்டு வரப்பட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கும் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் வெவ்வேறானது. தற்போதுள்ள 543 தொகுதிகளில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கின்றன. ஆனால் அதை மூடி மறைத்துவிட்டு 850 குறியாக இருப்பது உள்நோக்கமுடையது. தற்போதுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை செல்லாதாக்கி மனு தர்ம சட்டத்தை அரசியல் சட்டமாக ஆக்குவதற்குள்ள ஒரு சதி வலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தற்போது இருக்கிற நிலையை நீடிக்க வேண்டும் என்று தீர்மானம் முன்மொழியப்பட்டு